நிச்சயம் அந்த போட்டியில் அவன்தான் ஜெயிக்கப் போகிறான் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர். புனித் தயாரித்த டேப்லெட் நல்ல முறையில் ரெடியானதை பார்த்து நதியா மகிழ்ச்சி அடைந்தாள். என்னதான் இருந்தாலும் அவன் அவளுடைய ஸ்டூடெண்ட், அந்த பெருமிதம் அவளுக்கு இருந்தது. ஆனால் ஹரிஷை தோற்கடிக்க அது மட்டும் போதாது என்பது அவளுக்கு தெரியும். எங்க இதுக்கு மேலேயும் இந்த போட்டியை நடத்திட்டு தான் இருக்கணுமா? அதான் இப்போவே யார் வின்னர்னு தெரிஞ்சிருச்சே. ஹரிஷ் செய்கிறத பார்த்தா ரொம்ப பில்டப்பாக தான் தெரியுது. ஆனால் அதோட ரிசல்ட் நல்லா வரும்னு எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. யமுனா சொல்ல மணிவேல் கவலையுடன் ஹரிஷை பார்த்தார். ஹரிஷுடைய முகத்தில் தெரிந்த ஆழ்ந்த அமைதியை பார்த்தவர், இல்லை யமுனா, நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். நதியா சொன்ன மாதிரி ஹரிஷ் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறான்னு தோணுது. இன்னும் போட்டி முடியலையே, யார் ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கிறதுக்கு நாம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்று நம்பிக்கையுடன் கூறினார். அப்பா, நீங்கள் ஹரிஷ் விஷயத்தில் ஒன் சைடாக நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? புனித் மாமா ஆல்ரெடி 2 கலர் டேப்லெட்டுகளை தயாரிச்சிட்டாரு. அப்போ அவர் தானே வின்னர். தீயை கட்டுப்படுத்துவதில் மும்முரமாக இருந்த ஹரிஷை முறைத்து கொண்டே சொன்னாள் கிருபா. அதே நேரத்தில் புனித் தயாரித்த மாத்திரைகளை திரும்பி பார்த்த ஹரிஷ், 2 கலர் மாத்திரைகளை ஒரே நேரத்தில் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் கெஸ் பண்ண மாதிரி ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கு என நினைத்தான். அங்கிருந்த கூட்டத்தை பெருமையாக பார்த்து கொண்டே சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருந்த அந்த 2 மாத்திரைகளையும் கையில் எடுத்தான் புனித். உடனே ஆர்வமாக அவனிடம் ஓடிய கிருபா, புனித் மாமா, நீங்கள் என்ன மாதிரி டேப்லெட் தயாரிச்சிருக்கீங்கன்னு சீக்கிரம் சொல்லுங்க என்றாள். அவன் சொல்ல போகும் பதிலுக்காக அங்கிருந்த எல்லோருமே ஆர்வத்துடன் காத்திருந்தனர். இது காஸ்மெட்டிக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க கிருபா. இதை நான் யமுனா ஆண்டிக்காக ஸ்பெஷலாக உருவாக்கினேன் சொன்ன புனித் அதை கொண்டு வந்து எல்லோரிடமும் காண்பித்தான். ஆண்டி, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் வயசான மாதிரி தெரிய மாட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு யங்காக இருப்பாங்க. புனித் விளக்க யமுனாவின் முகத்தில் லைட் எரிந்தது. அப்பா, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, புனித் மாமா முன்னாடி அந்த ஹரிஷ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போவே போட்டியோட முடிவு என்னன்னு நீங்கள் அறிவிச்சிடலாம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க என சொல்லிக்கொண்டே உற்சாகமாக குதித்தாள் கிருபா. அப்போது திடீரென தெளிவாக இருந்த நீல வானம் இருள தூரத்தில் இடி இடிக்கும் சத்தம் கேட்டது. இது மழை பெய்கிற சீசன் இல்லையே, அப்புறம் எதுக்கு இடி இடிக்குது சொன்ன யமுனா யோசனையுடன் வானத்தை அண்ணாந்து பார்க்க, இது வழக்கமாக வர்ற இடி கிடையாது, இதை நாங்கள் மாத்திரை இடின்னு சொல்லுவோம். ஹரிஷ் செய்வதை ரசித்து கொண்டே சொன்னாள் நதியா. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நடத்திய போட்டியின் போதும் ஹரிஷ் இதே போல டேப்லெட்டை உருவாக்க இடியை ஈர்த்தான். ஆனால் இந்த முறை செய்தது அதைவிட சக்தி வாய்ந்ததாக தோன்றியது. நதியா, ஹரிஷை பற்றி சொல்கிறாங்க. மணிவேல் சொல்லி முடிக்கும் முன் அவர்களின் கண் முன்னால் ஒரு பெரிய மின்னல் தோன்றி ஹரிஷின் முன்னால் இருந்த அடுப்பை தாக்கியது. அந்த காஸ்ட்லி அடுப்பு துண்டு துண்டாக உடைய பாத்திரத்தின் உள்ளிருக்கும் மூலிகையோடு மின்னல் கலந்து 2 பந்துகளாக பிரிந்தது. அவன் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு வகையான டேப்லெட்டை உருவாக்குறானா? நதியா திறந்த வாயை மூட முடியாமல் ஹரிஷை பார்த்தாள். அவள் நினைத்ததை விடவே இது பேர் ஆச்சரியமாக இருந்தது. மின்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அந்த அடுப்பை தாக்கியதை பார்க்கும்போது ஏதோ மாயாஜால வித்தை போல இருந்தது. அங்கே மணிவேல் தோட்டத்தில் என்ன நடக்குது? பார்க்கவே ஒரே வித்தியாசமாக இருக்கு என உள்ளூர்வாசிகள் கூட ஆச்சரியப்பட்டனர். மிகவும் உயர்தரமான மூலிகை மருந்தை ஒருவர் உருவாக்கும் போது அந்த மாத்திரையின் தாக்கம் மின்னலை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது என்பது ஹெர்பல் மெடிசன் பற்றி படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஊரில் அப்போதைக்கு அப்படி யாரும் இல்லாததால் மணிவேல் வீட்டை இடியும் மின்னலும் தாக்குவதாக நினைத்து கவலைப்பட்டனர். அதே நேரத்தில் மின்னலை தொடர்ந்து இடிச்சத்தமும் நெருக்கமாக கேட்க ஹரிஷை சுற்றி நின்றிருந்தவர்கள் இன்னும் 10 அடிக்கு மேல் விலகி நின்றார்கள். சத்தம் தாங்க முடியாமல் அவர்களின் காதுகள் வலிக்க ஆரம்பித்தது. நதியா மேம், அந்த மின்னல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால ஹரிஷ்க்கு எதுவும் ஆகாதே? மணிவேல் கவலையுடன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. அந்த டேப்லெட்டோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் வானத்திலிருந்து மின்னலோட பவரை அது பக்கம் ஈர்க்குது. ஸோ அப்படி வர மின்னலோட மொத்த பவரையும் அந்த டேப்லெட் உள்வாங்கிடும். மற்றபடி அதை தயாரிக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மணிவேலுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக நதியா சொன்னபோதும் அவளுடைய முகத்திலும் ஒரு விதமான வருத்தம் சூழ்ந்திருந்தது. இத்தனை வருட பயிற்சியில் அவள் ஒரே ஒரு முறைதான் மின்னலை ஈர்த்திருக்கிறாள். ஹரிஷ் அவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். புனித்தோ ஹரிஷை சுற்றி இருந்த ஒளி வெள்ளத்தை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். நதியாவின் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் அவன் கேள்விப்பட்டதோடு சரி, இன்றைக்குதான் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான். கிருபாவின் வாய் திறந்தபடியே இருந்தது. அவ்வளவு நெருக்கத்தில் மின்னலை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு பயம் தோன்றியிருந்தது.
ஆனால் நதியா சொன்னதன் மூலம் அது இயற்கையான மின்னல் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாலும் வானத்திலிருந்து மின்னலையெல்லாம் ஈர்க்க முடியும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. லேசாக கரண்ட் ஷாக் அடித்தாலே மனித உடலால் அதன் ஹீட்டை தாங்கிக் கொள்ள முடியாது என்னும் நிலையில் ஒருவன் டேப்லெட்டை உருவாக்க மின்னலையே ஈர்க்க முடிகிறது என்பதை அவளால் இப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹரீஷ் நிச்சயம் ஏதோ மந்திர தந்திரங்களை கற்று வைத்திருக்கிறாள் என்றுதான் அவள் கற்பனை செய்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த மின்னல் ஒளி சட்டென்று நின்றுவிட ஒரு வினாடி காற்றில் மிதந்த 2 மாத்திரைகள் சடனாக அந்த பாத்திரத்துக்குள் உருண்டு விழுந்தது. ஒரு பயங்கரமான மூலிகை வாசம் அவர்களை சுற்றிலும் பரவ எல்லோரும் ஒருவித மயக்கத்திற்கு ஆளானார்கள். டேப்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. முதலில் சுயநினைவுக்கு வந்த நதியா உற்சாகமாக சொல்ல அவர்கள் எல்லோரும் ஹரிஷின் பக்கம் பார்வையை திருப்பினார்கள். புனித்தைப் போலவே ஹரிஷும் 2 மாத்திரைகளை வைத்திருந்தான். ஆனால் புனித் வைத்திருந்த மாத்திரைகள் 2ம் ஒரே வகையைச் சேர்ந்தவை. ஆனால் ஹரிஷ் கையில் இருந்த 2 மாத்திரைகள் வேறு வேறு இயல்புகளையும் திறன்களையும் கொண்டவை. ஹரிஷ், நீ என்ன மாதிரியான டேப்லெட் தயாரிச்சிருக்கன்னு கொஞ்சம் சொல்ல என்று மணிவேல் கேட்க, நான் ஒரு அழகை பாதுகாக்கிற டேப்லெட், அப்புறம் ஒரு சக்ஸஸ் டேப்லெட் 2யும் தயாரிச்சிருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் டேப்லெட் ஒருத்தரோட அழகை அப்படியே பாதுகாக்க உதவும். எல்லோ கலர் டேப்லெட் குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒருத்தரை ரொம்ப பலசாலியாக மாற்றும். அந்த நேரத்தில் அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஹரிஷ் மெதுவாக சொன்னாலும் அவனுடைய குரல் மொத்த கூட்டத்திலும் எதிரொலித்தது. போட்டியில் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்ற மிதப்பில் இருந்த புனித்தின் நம்பிக்கையை நசுக்க ஹரிஷ் கையில் இருந்த ஒரு மாத்திரையே போதுமானதாக இருந்தது. நான் ஒரு எதிர்பாராத சிச்சுவேஷனில் இங்கே வந்ததால் உங்கள் 2 பேருக்கும் எதுவும் வாங்கிட்டு வரல. ஸோ இதை நீங்கள் என்னோட பரிசாக வச்சுக்கணும் என்ற ஹரிஷ் அந்த டேப்லெட்டுகளை மணிவேல் மற்றும் யமுனாவிடம் கொடுத்தார். அதை சந்தோஷமாக வாங்கி கொண்ட மணிவேல், கதிரு ரேவதியும் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க என்று மனதார பாராட்டினார். யமுனா, இது உனக்காக. இந்த டேப்லெட் சாப்பிட்டேன்னா உன்னோட இந்த அழகான முகம் இப்படியே பாதுகாப்பாக இருக்கும் என்றபடி அவளிடம் கொடுத்தார். அவ்வளவு நேரம் ஹரிஷை நம்பாமல் பேசிக்கொண்டு இருந்த வார்த்தைகள் அத்தனையையும் ஒரே நிமிடத்தில் மறந்துவிட்ட யமுனா அந்த டேப்லெட்டை சந்தோஷமாக வாங்கி கொண்டாள். இந்த பரிசு மூலம் ஹரிஷின் மீதான யமுனாவின் நம்பிக்கை அதிவேகமாக அதிகரித்தது. அப்போது குறுக்கே வந்த நதியா, ஹரிஷ், நானும் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் இப்போவாவது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர்றதுக்கு ஓகேன்னு சொல்லு. உன்னோட இந்த டேலண்ட்டுக்கு எங்கள் அமைப்போட சப்போர்ட் கிடைச்சா நீ நிச்சயம் ரொம்ப பெரிய ஆளாக வர முடியும். நதியா சொன்னதும் அந்த இடமே அமைதியானது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒருவரை இப்படி வருந்தி வருந்தி கூப்பிடுவது இதுதான் முதல் முறை. அங்கு திறமைக்குத்தான் மரியாதை என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். தன்னுடைய திறமைக்கும் ஹரிஷுடைய திறமைக்கும் இடையில் இருக்கும் மிகப்பெரிய இடைவெளியை புனித் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டுமென்றாலும் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபத்தில் கை முஷ்டிகளை இறுக்கினான். அதிலும் ஹரிஷுக்கு நதியா வழங்கிய சலுகைகளை பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் இப்போது ஷோபாவை திருமணம் செய்ய முடியாது. நதியா கொடுத்த ஆஃபருக்கு ஹரிஷ் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க, மேம் ப்ளீஸ் அதை மறந்துடுங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் என்னோட பதில் ஒன்று தான். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே மாட்டிக்க எனக்கு சத்தியமாக விருப்பம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப சோம்பேறி. எனக்கு என்ன தோணுதோ எப்போ தோணுதோ அதை அப்போ தான் செய்வேன். ஸோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை இன்னொரு தடவை கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீங்க. ஹரிஷ் கட் அண்ட் ரேட்டாக சொல்ல, இல்லை ஹரிஷ், நீ இவ்வளோ சீக்கிரம் முடிவை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல அதை பற்றி நல்லா யோசி. இருந்தாலும் ஏற்கனவே நான் உனக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் யோசிச்சதுக்கப்புறம் உன்னோட முடிவை சொல்லு. நதியா அவசரமாக அவன் கூறியதை மறுத்து பேசினாள். சரி, உங்களுக்காக இதை பற்றி நான் யோசிக்கிறேன். நாம் ஃப்யூச்சரில் இதை பற்றி பேசிக்கலாம். நதியாவின் மனது கஷ்டப்படக்கூடாது என ஹரிஷ் சொல்ல, அவர்கள் பேசிக்கொண்டது ரொம்ப சிம்பிளான விஷயமாக இருந்தாலும் அது சுற்றியுள்ளவர்களின் மனதில் பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி போன்ற ஒரு அமைப்பின் தலைவியான நதியா கொடுத்த ஆஃபருக்கு ஒருவன் நிராகரிக்கிறான் என்றால் அவர்களால் அதை நம்பக்கூட முடியவில்லை. அதே சமயம் ஹரிஷின் திறமையை இப்போது நேரடியாக கண்டவர்கள், ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல இவ்வளோ டேலண்ட் இருக்கிறவன் அந்த அமைப்பில் சேர்ந்தான்னா அது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை எங்கேயோ கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் மற்ற அமைப்புகள் எல்லாம் அது பக்கத்தில் கூட வர முடியாது என தங்களுக்குள் நினைத்து கொண்டனர். அப்போது முகம் சுருங்கி போய் நின்ற புனித்தையும் கிருபாவையும் பார்த்த ஹரிஷ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கல என கேட்டான். இல்லை, என்னால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது திணறலுடன் சொன்ன கிருபா வேகமாக அங்கிருந்த வீட்டை நோக்கி ஓடினாள். புனித்தின் ரியாக்ஷனோ இன்னும் பதட்டத்துடன் காணப்பட்டது. அவனுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்க
இப்போதான் ஞாபகம் வருது, எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை சொன்னாங்க, உடனே அதை பார்க்க போகணும். இட்ஸ் an எமர்ஜென்சி. நான் இன்னொரு நாளைக்கு உங்களை பார்க்க வரேன். அவர்களை பொதுவாக பார்த்து சொன்ன புனித் அப்படியே ஓடிவிட நினைத்தான். டேய் டகால்டி, கொஞ்சம் நிற்கிறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இங்கே கெஸ்ட்டாக வந்தேன்னா ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்பி போய் என் வேலையை பார்த்தேனான்னு இருந்திருப்பேன். அதுக்குள்ளே அந்த குள்ள கத்திரிக்காய் சொன்னதை நம்பி நீயும் என்கிட்ட வம்பு இழுத்து இப்போ எங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்க. இப்போ என்னடானா அப்படியே பாதியிலே விட்டுட்டு ஓடலான்னு பார்க்குற? என்னை பார்த்தா உனக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லாத மாதிரி தெரியுதா? ஒரு மனுஷன் அவனோட சொல்லுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு அதிகாரம் அவன் கையில் கிடைச்சாலும் அவனால் அதை சரியாக கையாள முடியும். நீ இப்படி இருந்தால் எப்படி உன் ஃபேமிலி பொறுப்பை உன்னை நம்பி கொடுப்பாங்க? உன் வார்த்தைக்கு நீயே உண்மையாக இல்லைனா உன் ஃபேமிலிக்கு தலைவனானதுக்கப்புறம் நீ எப்படி நியாயமாக நடந்துப்ப? ஹரிஷ் தீவிரமான முகபாவனையுடன் கேட்க மணிவேல் அதை ஆமோதிக்கும் விதமாக தலையாட்டினார். நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா? இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க? புனித் தடுமாற்றத்துடன் எப்படியாவது அந்த பிரச்சனையை சமாளிக்க முயற்சித்தான். எதை விளையாட்டுக்கு பேசினதா சொல்கிற? ஷோபா புனித்தோட ஒய்ஃப்னு நீ ஊர் ஃபுல்லாக கத்திட்டு வரணும்னு சொன்னியா, அதேவா? இல்லை நான் 3 வருஷம் என்னோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு கேட்டப்போ கான்ஃபிடென்ட்டோட தலையாட்டினியே, அதையா? ஹரிஷ் நக்கலாக கேட்க புனித் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டான். நதியா இடையில் குறுக்கிடாமல் அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹெர்பல் மெடிசன் உலகை பொறுத்தவரை வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானவை. அவளுடைய ஸ்டூடெண்டான புனித் நிச்சயம் அவனுடைய வார்த்தையை காப்பாற்றியாக வேண்டும். புனித் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே இறுகி போய் நிற்க அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், தம்பி நான் ஒரு டயலாக் சொல்லவா? இது ரொம்ப ஃபேமஸான மூவி டயலாக் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகும் கூட, நீயும் கண்டிப்பாக கேட்டிருப்ப. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் இருக்குது. என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தலக்கணம். இந்த ரெண்டில் உனக்கு இருக்கிறது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அஃப்கோர்ஸ் எனக்கும் என் மேலே தன்னம்பிக்கை நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட்டுன்னு எப்போவும் நினச்சதே இல்லை. ஏன்னா நேற்று கூட இந்த மணிவேல் அங்கிள் கூட நான் ஃபைட் பண்ணும்போது அவரோட அந்த டேலண்ட்டில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன்னு தோணுச்சு. அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சேன். நமக்கு தெரியாத விஷயத்த மற்றவங்க கிட்ட கற்றுக்கிறது தப்பே இல்லை. இப்போ கூட நீ தயாரித்த டேப்லெட்டை பார்த்து நான் ஆச்சரியம்தான் பட்டேன். அப்புறம் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக 3 வருஷம் நீ இருக்கிறதுனால கண்டிப்பாக உன் லைஃப் வீண் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேலே என்னால் எதுவும் விளக்கமாக சொல்ல முடியாது, போக போக நீயே புரிஞ்சுக்குவ. ஹரிஷ் முடிந்தவரை நிதானமாக அவனுக்கு எடுத்து சொன்னான். ஹரிஷ் பேசுவதை கேட்ட நதியாவுக்கே வித்தியாசமாக தெரிந்தது. அப்படின்னா நிஜமாவே ஹரிஷ் புனித்தை தன்னோட அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்றானா? ஒரு வகையில் இது நல்ல விஷயந்தான். இது மூலமாக புனித் நிறைய கற்றுக்க முடியும். பட் புனித்தோட பணக்கார ஃபேமிலியில் இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே. நதியா கவலையுடன் யோசித்து கொண்டு இருக்க அப்போது புனித் கொஞ்சம் வாயை தொற என திடீரென ஹரிஷ் சொன்னதும் மனம் கலங்கி போய் நின்றிருந்த புனித் என்ன ஏதென்று யோசிக்காமல் அனிச்சை செயலாய் வாயை திறந்தான். ஹரிஷ் இன்னொரு கையில் மறைத்து வைத்திருந்த மாத்திரையை சட்டென்று அவனுடைய வாய்க்குள் போட புனித் தன்னை மீறி அதை முழுங்கினான். அது ஒரு ஹெர்பல் பில் என்று தெரிய, இப்படி நீ என்ன மாத்திரை என் வாய்க்குள்ள போட்ட என பயத்துடன் கேட்டான் புனித். அதுவா, நான் ரொம்ப உயர்தரமான மாத்திரையை தயாரிக்கும் போது அதில் மிச்சமாகிற மூலிகைகளை வச்சு சைடில் சில டேப்லெட்ஸை தயாரிக்க முடியும். நீங்கள் எல்லாரும் அந்த 2 பெரிய மாத்திரைகளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நான் சைடில் 3ஆவதாக ஒன்றை தயாரிச்சிட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத, அது உன்னோட எலும்பை ஸ்ட்ராங் பண்ணுற டேப்லெட் தான். என்ன ஒன்று, அது உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா வேறு மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னா உடனே மாற்று மருந்து கொடுக்கணும். ஹரிஷ் நிதானமாக பதில் சொன்னான். அவன் தன் பேண்ட் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி ஸ்டைலாக நிற்க புனித்துக்கு நிற்காமல் இருமல் வர ஆரம்பித்தது. அச்சோ, நிஜமாகவே உனக்கு இந்த டேப்லெட் ஒத்துக்கலை போலையே, இப்போ என்ன பண்ணுறது? ஹரிஷ் அப்பாவியாய் கண்களை விரித்து சொல்ல புனித்திற்கு அவனை அடித்து கொள்ள வேண்டும் என்பது போல் ஆத்திரம் வந்தது. ஹரிஷ் விளையாடாத, நீ சும்மா தானே சொல்கிற, எனக்கு அப்படிலாம் எந்த மாத்திரையும் கொடுக்கல நீ? புனித் பதட்டத்துடன் கேட்டான். நீ தானே முழுங்கின, உனக்கு தெரியாதா? நான் அவன் எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகட்டும்னு நல்ல இடத்துல தான்ப்பா கொடுத்தேன். அதுவும் உடம்புல சேர ஒரு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன, இதில் இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. ஹரிஷ் இழுக்க, அப்படி என்ன பிரச்சனை சொல்லி தொலை என்று அவசரமாக கேட்டான் புனித். எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை
இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து உன் உடம்போட செட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ ஏன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அதான் நான் சொன்ன அந்த பிரச்சனை. ஹரிஷ் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல புனித்திற்கு அப்போதே உடம்புக்குள் ஏதேதோ செய்ய ஆரம்பித்தது. ஹரிஷ், நீ ரொம்ப மோசமானவன். புனித் ஆத்திரத்தில் உடல் நடுங்க கத்தினான். இப்போது அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உயிரை இழப்பதை விட 3 வருடங்கள் ஹரிஷுக்கு அசிஸ்டண்டாக இருந்து விடலாம். என் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் காலை உடைச்சிருவார். அவன் கோபம் தாங்க முடியாமல் மீண்டும் அலற, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. அப்படியே அவர் என் காலை உடைச்சாலும் உனக்கு மாற்று மருந்து நான் மனசு வச்சாதான் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு எந்த மாதிரி மாற்று மருந்து கொடுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொல்ல புனித் மட்டுமின்றி அங்கிருந்த எல்லோருமே பேசக்கூட முடியாமல் திகைத்தனர். ஹரிஷ் எதற்காக இப்படி செய்கிறான் என்று அவர்கள் யாருக்குமே புரியவில்லை. புனித் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டதில் அவன் உடல் இன்னும் அதிகமாக நடுங்க ஆரம்பித்தது. அவனை தாங்கி பிடித்த நதியா, ஹரிஷ், இந்த விஷயத்தில் நீ ரொம்ப தப்பு பண்ணுறியோன்னு தோணுது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த வேலையாட்களை கூப்பிட்டு புனித்தை தன்னுடைய காரில் ஏற்றச் சொன்னாள். என்னதான் அவள் அவனுடைய வழிகாட்டியாக இருந்த போதிலும் இந்த விஷயத்தில் அவள் சுயமாக முடிவெடுக்க முடியாது. இப்போதைக்கு அவனை அழைத்துச் சென்று அவனுடைய குடும்பத்திடம் ஒப்படைத்து விட்டால் மற்றதை புனித்துடைய தந்தை பார்த்து கொள்வார். ஹரிஷின் தைரியத்தை பார்த்து மணிவேலே ஒரு நிமிடம் அரண்டு போய்விட்டார். அதன் பிறகு அங்கிருந்து எல்லோரும் கலைந்து செல்ல ஹரிஷுக்கு வேறு ட்ரெஸ் இல்லை என்பதால் அதை எடுப்பதற்காக மணிவேல் அவனை கடைக்கு அழைத்துச் சென்றார். அன்றைய மதியம் வேகமாக கடக்க இரவு நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு பங்களா ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. அந்த பங்களாவின் நடு ஹாலில் ஒரு மனிதர் பிரகாசமான முகத்துடன் அமர்ந்திருக்க அவருடைய முகம் உறுதியாக இருந்தது. புனித்துடைய தந்தை மற்றும் அந்த முழு குடும்பத்திற்கான தலைவரான அவருடைய பெயர் சிவபாலன். அவர் நடுவில் உட்கார்ந்திருக்க இருபுறமும் குடும்பத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் இருந்தனர். எல்லோருக்கும் முன்னிலையில் புனித் தலை குனிந்து ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தான். அவனுடைய அப்பாவை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் கூட அவனுக்கு இல்லை. அப்போது நதியா மணிவேலின் வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் சிவபாலனுக்கு விளக்கி கூறினாள். உண்மையில் சிவபாலன் இளம் வயதில் ஒரு ஹெர்பலிஸ்டாக இருந்தவர். அவர் மின்னலை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை உயர்ந்த மாத்திரையை உருவாக்கி இருக்கிறார். ஆனாலும் இடி, மின்னல் என இரண்டையும் பயன்படுத்தி ஒரு சின்ன பையன் டேப்லெட்டுகளை உருவாக்கினான் என்பது அவரால் நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. ஆனாலும் நதியாவுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதோடு அவருடைய வீட்டில் இருந்த சிலரே மணிவேலின் தோட்டத்து பக்கம் திடீரென வீசிய அந்த கண் கூசும் வெளிச்சத்தை பார்த்திருந்தனர். நதியா, நீங்களே ஹெர்பல் சொசைட்டியோட தலைவராக இருக்கீங்க. இந்த இடம் ஒன்றும் உங்களுக்கு சும்மா வந்துடல. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பையன் ஹரிஷ் உங்களை விட டேலண்டான ஹெர்பலிஸ்ட்டுன்னு உறுதியாக சொல்கிறீங்களா? சிவபாலன் நதியாவை நேருக்கு நேர் பார்த்தபடி கேட்டார். நிஜமாகவே புனித்தின் குடும்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர்களுக்கு நாடு முழுவதும் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்க மதியம் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இரவுக்குள் ஹரிஷை பற்றிய அத்தனை விவரங்களையும் விரல் நுனியில் சேகரித்திருந்தார்கள். அதுவும் ஹரிஷுக்கு 6 வயதாக இருந்தபோது அவனுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் உட்பட அத்தனை விவரங்களையும் அவர்கள் சேகரித்திருந்தார்கள். எந்த தகவலையும் அவர்கள் அசால்ட்டாக நினைத்து விடவில்லை. அதிலும் குறிப்பாக ஹரிஷ் எதற்காக சொந்த வீட்டை விட்டு அனுப்பப்பட்டான், ஏன் ஏஜே ஃபேமிலியின் மருமகனாகி கெட்ட பெயருடன் வாழ்ந்தான் என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள சிவபாலன் ஆர்வமாக இருந்தார். சிவபாலன் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். ஹரிஷ் நிச்சயமாக ஒரு சாதாரண ஆள் கிடையாது. எத்தனையோ தடவை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் அவன் அதை மறுத்துட்டான். நதியா ஒரு பெரு மூச்சுடன் சொல்ல சிவபாலனின் புருவங்கள் உயர்ந்தது. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருக்க அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பற்றி எல்லோருக்குள்ளும் ஒரு ஆர்வம் முளைத்திருந்தது. இறுதியில் ஒரு தீர்மானத்துடன் நிமிர்ந்த சிவபாலன், புனித், நீ உன்னோட சுயநினைவோடு தான் அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது நீ அதை காப்பாற்றி தான் ஆகணும். ஸோ நாளையிலிருந்து ஹரிஷ் கிட்ட போய் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து அவன் சொல்கிறத செய் என்று உறுதியான குரலில் சொல்ல புனித்துடன் சேர்ந்து நதியாவும் அதிர்ச்சி அடைந்தாள். எந்த விதத்திலும் ஹரிஷுக்கு தண்டனை கிடைத்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் அங்கு நடந்த எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னாள் நதியா. ஆனால் சிவபாலன் இந்த அளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்று அவளே எதிர்பார்க்கவில்லை. பிறந்ததிலிருந்தே பணக்கார விட்டு கண்ணுக்குட்டியாக வளர்ந்த புனித்தை யாரென்றே தெரியாத ஒருவனுக்கு அசிஸ்டண்ட்டாக அனுப்பும் அவருடைய மன தைரியம் நதியாவை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியது. அப்பா என புனித் தயக்கமாக இழுக்க, என்ன அப்பா, ஒரு மனுஷனுக்கு நாக்கும் வாக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அதுவும் நம்மளை மாதிரி பரம்பரையில் இருக்கிறவங்க எப்பவும் அதிலிருந்து ஒரு நூல் கூட விலகிடக்கூடாது.
அப்புறம் அது நம்ம குடும்பத்துக்கு காலத்துக்கும் ஒரு கெட்ட பேராக நிலச்சி நின்றோம். உனக்கு எப்பவும் எதுலேயும் அவசரம்தான். சொல்லப்போனால் இது உனக்கு பெரிய பாடமாக இருக்கட்டும். இனிமேலாவது எதையும் நிதானமாக யோசித்து பேசு, சிவபாலன் தன்னுடைய கம்பீர குரலில் கூற, அதற்கு மேல் அவர் கூறியதை மறுக்க முடியாது என்பது புனித்திற்கு புரிந்துவிட்டது. சரிப்பா என்ற புனித் மெதுவாக எழுந்து அங்கிருந்து விலகிச் சென்றான். அவனுடைய உடல் இன்னும் ஏதோ செய்து கொண்டுதான் இருந்தது. இங்கு அழைத்து வரும் முன் நதியா அவள் கையில் இருந்த ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்திருந்தாள். அது அவனுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தியது. அதே நேரத்தில் மணிவேலன் வீட்டில் படுத்திருந்த ஹரிஷ் சந்தனாவை அழைத்து கொஞ்ச நேரம் பேசினான். அவன் வீட்டிற்கு வர சில நாட்கள் ஆகும் என்பதால் அவளை பத்திரமாக இருக்கச் சொன்னவன் ஏதாவது தேவை என்றால் உடனே கூப்பிடச் சொன்னான். பேசி முடித்துவிட்டு போனை வைத்தவன் கண்களை மூடி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கான திட்டத்தில் ஆழ்ந்தான். அதற்கு தேவையான பணபலம் முதற்கொண்டு ஆள்பலம் வரை எல்லாவற்றையும் யோசித்து திட்டமிட்டான். அப்போது திடீரென ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வர உடனடியாக போனை எடுத்து ஸ்ரீதரை அழைத்தான். ஸ்ரீதர், அக்ஷரா விஷயம் என்னாச்சு? அவள் அங்கே பாதுகாப்பாக தான் இருக்காளா? ஹரீஷ் கேட்க, அந்த செழியனோட ஃபேமிலியை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் சார். அங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பணிவுடன் பதில் சொன்னான் ஸ்ரீதர். தேங்க் காட் என்று பெருமூச்சு விட்ட ஹரீஷ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த நரேந்திரன் ஃபேமிலியை பற்றி விசாரிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நான் சில விஷயங்களை ஆர்டர் போட்டேனே, அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்று கேட்டான். ஸ்ரீதருக்கு அதெல்லாம் நன்றாகவே ஞாபகத்தில் இருந்தது. முதலில் நரேந்திரன் குடும்பத்தை பற்றி விசாரிக்க சொன்ன ஹரீஷ், நரேந்திரனின் அப்பா ஒரு ஊரையே தன்னுடைய பிஸ்னஸுக்காக கொடுமைப்படுத்துவதை அறிந்து ஸ்ரீதரை அழைத்து அந்த குடும்பத்தை அட்டாக் பண்ண சொன்னான். அதில் நரேந்திரனுடைய அப்பாவும் அவனுடைய கொடுமைக்கார சித்தப்பாக்களும் இறந்துவிட அவர்கள் வீட்டில் இருந்த 5 தத்து பிள்ளைகளையும் ஹரீஷ் பத்திரமாக காப்பாற்றி பாதுகாக்க சொன்னான். ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருந்த நரேந்திரனுக்கு ஒரு நாள் சுயநினைவு வர ஸ்ரீதர் அங்கு செல்வதற்கு முன்னால் எப்படியோ விவரம் அறிந்து தப்பித்து விட்டான். இன்றைக்கு வரையிலும் நரேந்திரன் எங்கிருக்கிறான் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எஸ் பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஊரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். நரேந்திரனுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் கூட நம்ம ஆளுங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் கூட அதில் தான் வேலை செய்கிறாங்க. நரேந்திரன் ஃபேமிலியோட கொடுமையிலிருந்து தப்பிச்சதையே அவங்க ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அதோட நாங்கள் அவங்க குறைகள் எல்லாம் தீர்த்து நல்லபடியாக வாழ வைக்கிறதுனால இப்போதைக்கு நாம தான் அவங்களுக்கு கடவுள் மாதிரி என்று கூறினான் ஸ்ரீதர். வெரி குட், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கீங்க. அந்த 5 தத்து பசங்களோட நிலைமை எப்படி இருக்குது? ஹரீஷ் மீண்டும் கேட்க, அந்த 5 பசங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி தப்பிக்காமல் இருக்க நம்ம மிரியட்ஸில் தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷல் மருந்தை அவங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த ஆர்டரும் வராததுனால அவங்க இன்னும் நம்ம ஆளுங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க என்றான் ஸ்ரீதர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.